ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனல் ட்ரூ ஃபீலிங்ஸ் பற்றி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுருங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, கால் பண்ணி ட்வின் ஃப்ளேம்ஸ் பற்றி நிறைய டவுட் கேட்குறீங்க. நான் ட்வின் ஃப்ளேம் ஜோனில் இருக்கேன்னு சொல்கிறீங்க. ஓகே, ஸோ ஒரு சில கிளாரிட்டிக்காக தனியாக நம்மளோட சேனலே வந்து ட்வின் ஃப்ளேம்ஸ் பற்றி நம்ம வந்து கண்டினியூஸாக வீடியோ போடலான் இருக்கோம். எத்தனை பேருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஸோ எனக்கு கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ட்வின் ஃப்ளேம்ஸ் டாபிக் பற்றி நம்ம வீடியோவில் போடுறது ஓகேவான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஏன்னா அதனால் வந்து நிறைய கைடன்ஸ் கிடைக்கும். தென் நியர் ஃப்யூச்சரில் வரக்கூடிய ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் போகலான்ட்ருக்கேன். ஸோ எத்தனை தூரம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்களோ சொல்லுங்கள், நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, Seven of Cups, Hermit, Knight of Wands, Empress, Moon. Okay, Seven of Wands, Two of Pentacles, Two of Cups, Six of Pentacles, Chariot. Okay, Sun. Very good. Six of Wands. Okay, so bottom of the deck, Three of Swords, Traveling. Okay, Innocence, Understanding. Okay, Maturity, Breakthrough, Stress. Okay, Guidance, Turning in, Morality, Success, Totality, Inner Wands, Patience. Thank you, universe. Okay. ஓகே, தென் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்ன நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ப்ரோசஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் இப்போ நான் போன நாள் பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, கரண்டி வீடியோ பார்க்குறவங்க வந்து செல்ஃபோ பண்ணுறீங்க. ஓகே, உங்களில் நீங்கள் ஃபோக்கஸ் ஆகுறீங்க நம்ம சொல்லலாம். உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்லலாம். உங்களை ஹாப்பியாக வைக்க நீங்கள் படிச்சுட்டோன்னு நம்ம சொல்லலாம். இப்போ மனுஷனை பழக்கக்கூடிய ஒரு டைமில் ஸ்ட்ரகிள்ஸுங்கிறது அது நமக்கு எப்படி வேணாலும் வரலாம். அது ரிலேஷன்ஷிப்பில் வரலாம், ஃபேமிலியில் வரலாம், கெரியரில் வரலாம், ஃபினான்ஷியலி நமக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வரலாம். ஸோ என்ன தான் நமக்கு அது ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் தென் முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வருது அப்படின்னா அந்த ஸ்ட்ரகிள்ஸ் நினச்சி நீங்கள் 1 or 2 or 3 days நீங்கள் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டில் நீங்கள் போயிருக்கலாம். பட் கரண்ட்லி நீங்கள் படிச்சுட்டு
மனுஷனா பிறக்கக்கூடிய ஒரு டைம்ல ஸ்ட்ரகிள்ஸ்ங்கிறது அது நமக்கு வரும். அது நமக்கு லைஃப் லாங் வரும். அது எந்த ரூபத்தில வேணாலும் வரலாம். பட் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் நம்ம அத ரொம்ப அ என்ன சொல்றது? எமோஷ்னலி நம்ம வந்து ரொம்ப டவுன் ஆகாம, நம்மள பேலன்ஸ்ல வைக்க நீங்க படிச்சுட்டுண்டு. ஸ்ட்ரகிள்ஸ்ங்கிறது மனுஷனோட வாழ்க்கையில அது நிஜம். அது எப்படி வேணாலும் வரும். பட் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் நம்ம எமோஷ்னலி டவுன் ஆகாம, நம்ம அதுலேருந்து உடனே ஹீல் ஆகி வெளிய வரதுக்கான இது வெளிய வரதுக்கு நீங்க படிச்சுட்டுன்னு நம்ம சொல்லலாம். கரண்ட்லி நீங்க செல்ஃப் இண்டிபெண்டன்ட் ஆயிட்டுண்டு. உங்கள நீங்க ஃபோக்கஸ் ஆயிட்டுண்டு. உங்க பவர்ல நீங்க நிக்கிறீங்க நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மேபி உங்கள சேஞ்ச் ஆக்கியிருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது அது உங்களோட ட்ரீமா இருந்துட்டுண்டு. அது இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது உங்களுக்கு ஒரு பிரைட்னஸாக இருந்துட்டு மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் வந்த ஒரு டைமில் உங்களுக்குள்ள இந்த சேஞ்சஸ் வந்திருக்கலாம். கரண்ட்லி உங்கள் லைஃப்பில் நீங்கள் செல்ஃப் லவ்வில் நிற்கிறீங்க, ஹை வைப்ரேஷனில் நிற்கிறீங்க. ஓகே. ஸோ ஒரு டைமில் நீங்கள் ஸ்நேகத்துக்காக பெக் பண்ணியிருக்கலாம். பட் கரண்ட்லி நீங்கள் அப்படி இல்லை. உங்கள பொறுத்த மட்டும் ஸ்நேகங்கிறது வந்து அது ஒருத்தவங்கள புஷ் பண்ணியோ, ஒருத்தவங்கள கட்டாயப்படுத்தியோ, டார்ச்சர் பண்ணியோ, அதுக்கு பேர் அது ஸ்நேகமே கிடையாது. ஸ்நேகங்கிறது அதை நம்ம ஃப்ரீயாக விட்டுருவோம். ஏன்னா ஸ்நேகங்கிறது அது சேர்ந்து வாழ்ந்தாலும் வாழாட்டாலும் ஆத்மார்த்தமான ஸ்நேகங்கிறது அது எப்போவுமே இருக்கும். ஸோ என்னோடய ஹாப்பினஸ்க்காக, என்னோடய சந்தோஷத்துக்காக ஆப்போசிட் இருக்கிற ஒரு பர்சனை ஒருபோதும் நான் வந்து புஷ் பண்ண மாட்டேன், கட்டாயப்படுத்த மாட்டேன். நான் ஃப்ரீயாக விடுறேன். அவனுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லாம் பண்ணட்டும். அவன் எங்கே இருந்தால் ஹாப்பியாக இருக்கட்டும். பட் என்னோடய ஸ்நேகங்கிறது ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகமாக இருந்திருந்தீங்க அப்படின்னா எனக்கு கட்டாயம் அது என் லைஃப்பில் கடந்து வரும். அது என்னை புரிஞ்சுக்கிட்டு வரணும். என்னோடய வேர்ல்டை பார்த்து மனசிலாக்கிக்கிட்டு வரும். யூனிவர்ஸ்னு ஒரு சக்தி இங்கே இருக்குது அப்படின்னா கட்டாயம் என்னோடய ஸ்நேகத்தை அது புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வரணும். உங்களுக்கு ஒரு ஹோப் உண்டு, பேஷன்ஸ் உண்டு. கரண்ட்லி நீங்கள் உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் ஆகிட்டு உண்டு. ஓகே. அவன் ஹாப்பியாக இருக்கட்டும், அவன் ஃப்ரீயாக இருக்கட்டும், அவன் எல்லாத்தையும் மனசிலாக்கிட்டு வரட்டும். ஸோ அந்த ஒரு வைப்ரேஷன் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஷோராக அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இல்லை அப்படின்னா என்றைக்கு இந்த வைப்ரேஷன் வரீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே. தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கும் உங்கள் மேலே சேம் ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு. ஏன்னா நமக்கு 2 ஆஃப் கப்ஸ் ஆகும். சேம் எனர்ஜியில் ஒரு 2 கேரக்டர் ஆகும். 2 பேரோட திங்கிங் ப்ராசஸ் வந்து சேமாக இருக்கலாம். ஓகே. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அவங்களுக்கும் பிடிக்குமா இருக்கலாம். தென் என்ன சொல்கிறது, 2 பேரும் சொல்லிக்காமலே சேம் கலர் ட்ரெஸ் போடுவீங்க. ஸோ சேம் எனர்ஜி உள்ள ஒரு கேரக்டர். எனக்கான ஒரு பர்சன், எனக்காக பிறந்தவங்க அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும்ல. எனக்கானது எல்லா விதத்துலையும் எனக்கு இது பெட்டராக இருக்குது, எல்லா விதத்துலையும் எனக்கு ஓகே, இது ஒன்று என் லைஃப்பில் இருந்தீங்க என் லைஃப் நல்லா இருக்கும்னு ஒரு ஃபீல் ஆகும்ல. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபீலிங் 2 பேருக்குமே உண்டு. ஓகே. தென் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஒரு பர்சனோட லைஃப்பில் நீங்கங்கிறது சன் ஆகும். ஓகே. பிரைட்னஸ் ஆகும். இவரோட லைஃப்பில் நீங்கள் என்ட்ரான ஒரு டைமில் இவருக்கு லைஃப்பில் நிறைய சக்ஸஸ் இவருக்கு கிடைச்சிட்டு இவர் ஹாப்பியாக இருந்துட்டு இவரோட லைஃபே பிரைட்டாக இருந்துட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்சன் ரொம்ப அழகாக இருந்துட்டுன்னு சொல்லலாம். சில பர்சன்ஸ் நம்ம லைஃப்பில் என்ட்ராகக்கூடிய டைமில் நம்ம ரொம்ப அழகாக இருப்போம். நமக்கே தெரியாமல் நம்ம ரொம்ப அழகாக இருப்போம், சிரிச்சுட்டே இருப்போம். ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்டுக்கு போகிற ஒரு ஃபீல் இருக்கும். அவ்வளோ சக்ஸஸ் நம்ம லைஃப்பில் வரும்னு சொல்லுவாங்களே. அதே மாதிரி இவரோட லைஃப்பில் நீங்கள் என்ற ஒரு டைமில் இவருக்கு அவ்வளோ சக்ஸஸ் இவருக்கு கிடச்சிட்டு. ஓகே. பட் இந்த ஒரு பர்சன் ஒருபோது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு இல்லை. அதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஒரு பர்சனை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது அது ஃபேமிலி லைக் பண்ணி, சொசைட்டி லைக் பண்ணி, எல்லாரோட விருப்பத்தோடு வந்து ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறதுல தான் இந்த ஒரு பர்சனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே. பட் உங்கள் 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸ்ட்ராங்காக டிஃப்ரென்ஸ் உண்டு. மேபி ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஃபினான்ஷியலி டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், மேரிட்டல் அஃபேரான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ உங்கள் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே. ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் அந்த மாதிரி தான். நான் ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறேன் இல்லைங்க என் லைஃப்பில் ஒரு பர்சன் என்றாங்க அப்படின்னா அது எல்லாரோட விருப்பத்தோடு அது வந்து எனக்கு நடக்கணும். அதில் தான் இவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே. ஸோ இவருக்கு ஒரு டவுட் வந்துட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஃபேமிலி அஸ்பெக்ட் பண்ணாது, சொசைட்டி அஸ்பெக்ட் பண்ணாது. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பண்ணிட்டு இல்லை. இவர் ஃபேமிலி காட்டக்கூடிய ஒரு ஆப்ஷனை தேடி போயிட்டுன்னு நம்ம சொல்லலாம். இவருக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உண்டு.
போயிட்டு உண்டு நம்ம சொல்லலாம். ஓகே. அதனால் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செப்பரேஷனில் வந்துட்டுருக்கலாம். கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் உங்களை பிடிச்சு எல்லா சோஷியல் மீடியாவில் பிடிச்சு ப்ளாக் பண்ணி வச்சுட்டு இல்லைங்க ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு இல்லைங்க ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு உண்டு. ஓகே. மேபி நீங்கள் ஸ்டார்டிங்கில் எத்தனையோ தூரம் உங்களோட ஃபீலிங்ஸை எமோஷனையும் புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். இல்லைங்க உங்கள் காதில் புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். எத்தனையோ தூரம் நீங்கள் பெக் பண்ணியிருக்கலாம். பட் கரண்ட்லி நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டு ஓகே ஓகே உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருந்துக்கோ, உனக்கு என்னெல்லாம் தோணுதோ நீ பண்ணு, நீ எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இரு, எனக்கு அது போதும். பட் என்னோடய லவ் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா ஷோராக நீ என்கிட்ட வருவேன். நீங்கள் சேசிங்கெல்லாம் ஸ்டாப் பண்ண உங்களுக்கு அது டயர்ட் ஆகிட்டு உண்டு, இல்லைங்க வெறுத்துட்டு உண்டு, இல்லைங்க உங்களுக்கு வந்து ஒரு மைண்டில் ஒரு தாட் வந்துட்டு உண்டு. இப்படி வந்து ஒரு பர்சனை நம்ம கட்டாயப்படுத்தி புஷ் பண்ணி நம்மக்கிட்ட கொண்டு வைக்கக்கூடாது. அப்படி கட்டாயப்படுத்தி புஷ் பண்ணி நம்மக்கிட்ட கொண்டு வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு லவ்வுங்கிறது அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது, நமக்கு அது ஒரு பெயினை மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவன் 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 அவனுக்கு விருப்பத்துக்கு இருக்கட்டும், அவன் கட்டாயப்படுத்தி நம்ம இங்கே கொண்டு வந்தாலும் அவன் நம்மளுக்கு ஹாப்பினஸ் கொடுக்க மாட்டான், டார்ச்சரில் தான் கொடுப்பான். அதோட ஃப்ரீயாக விட்டுடுவோம். அவன் எனக்கு என்னெல்லாம் தோணுதோ பண்ணட்டும், என்ன எங்கெல்லாம் போகணுமோ போகட்டும். என்னோடய லவ் புரிஞ்சுது அப்படின்னா என்கிட்ட வரட்டும், திரும்பி எடுத்து வரட்டும். அந்த ஒரு தோட்டில் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே. மேபி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ட்ராவலிங் டைரெக்டாக ஒர்க் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். அப்படி இல்லைங்க நீங்கள் இந்த பர்சனை ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு டைம் நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம். இல்லைங்க ட்ராவலிங் லைக் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். இல்லைங்க லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. கரண்ட்லி இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை, இவருக்கு கைடன்ஸ் வேணும். இவருக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை நம்ம சொல்லலாம். கரண்ட்லி இவருக்கு லைஃப்பில் ஒரு இம்பேலன்ஸ் சுச்சுவேஷன் ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னா கரண்ட்லி இவர் வந்து உங்களை வந்து ப்ளாக் பண்ணுறதுக்கும் உங்களை வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு பவுண்டரி செட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இவர் ஒரு டைம் நீ எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, எனக்கு ஃபேமிலி இது இம்பார்ட்டன்ட், எனக்கு எல்லோரும் அக்செப்ட் பண்ணுற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உங்களை விட்டு போயிட்டு உண்டு. கரண்ட்லி இவர் உங்களை பிடிச்சி ப்ளாக் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இவரோட லைஃப்பில் கரண்ட்லி ஓகே இல்லை, ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆகும். ஓகே, பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கடந்து இவர் போயிட்டுருக்காரு. என்ன அப்படின்னா இவர் ஆத்மார்த்தமாக நம்பின யாரோ இவரோட முதுகில் குத்திட்டு உண்டு. ஓகே, மேபி ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க இவர் ஆத்மார்த்தமாக கண்மூடித்தனமாக நம்பின யாரும் இவரோட முதுகில் குத்திட்டு உண்டு. ஆள் அதை குறித்து பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும். அது அவரால் ஜீரணிக்கக்கூட முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம், அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணாத ஒரு விஷயமா இருக்கலாம். லைஃப்பில் இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு இவரே அதை கனவுல கூட நினச்சிட்டு இல்லை, அது நடந்துட்டு உண்டு. இவர் ஆத்மார்த்தமாக இவர் யாரையும் நம்பிட்டு அவங்க முதுகில் அதை குறித்து இவங்க பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும். ஓகே, பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ அதனால் இவர் ஸ்ட்ரெஸ்ஸுனால என்ன சொல்கிறது, ஸோ அது ஏற்கனவே ஆள் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு தெரிய வேண்டாம் இவர் படுற ஒரு கஷ்டம். ஏன்னா என்ன தான் இவர் ஸ்ட்ரெஸ் வந்து வெளியே காட்டிக்க மாட்டாங்க. வெளியே ஐம் ஓகே, ஐம் வெரி ஹாப்பி, என்ன போகிற இந்தியாவில் யாருமே வாழ மாட்டாங்க, அவ்வளோ ஹாப்பியாக நான் வாழேன்னு காட்டிக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். மீசில் மண் ஒட்டாத சங்கம்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த ஒரு கேரக்டர். ஸோ அப்போ இவர் படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரிய வேண்டாம். இல்லைங்க இவர் ஒரு பெயின் அனுபவிக்கிறாரு, இல்லைங்க இவரை நம்பின எல்லாரும் இவரோட முதுகில் குத்திட்டு உண்டுன்னு அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம். இவரை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு டீட்டெயிலும் தெரிய வேண்டாம். ஸோ அதனால் இவர் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பிடிச்சி சோஷியல் மீடியாவில் ப்ளாக் பண்ணி வச்சுட்டு இல்லைங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா கரண்ட்லி மேபி இவர் ஸ்டார்டிங்கில் இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷனலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, பட் இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இவரோட லைஃப்பில் ஒரு மேஜர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்ருக்கு நம்ம சொல்லலாம், மேஜர் பிரேக் த்ரூ நடந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இவரை எதெல்லாம் உண்மை நினச்சிட்டு இருந்தாரோ அதெல்லாம் இவருக்கு படிப்படியாக எல்லாம் பொய்ன்னு இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவருக்கு ஓவர் ட்ரஸ்ட்டுன்னு இருக்கலாம். ஸோ இவருக்கு கண்மூடித்தனமான ஒரு ட்ரஸ்ட் இருந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என் லைஃப்பில் எனக்கு ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இல்லைங்க ஒரு பேடான ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வரக்கூடிய ஒரு டைமில் இவங்க எனக்காக ஓடி வந்து நிற்பாங்க, எனக்காக எப்போவுமே இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, என் ஃபேமிலி எனக்காக எல்லாமே பண்ணணும் அப்படின்னு இவருக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா கரண்ட்லி இவருக்கு லைஃப் ஒரு மேஜர் பிரேக் தான் நடந்துகிட்ருக்குது. இவர் எதெல்லாம் உண்மையை நம்பிட்டு உண்டோ அதெல்லாம் இவருக்கு பொய்ன்னு ஃபீல் ஆகிட்டு உண்டு.
ஓகே. தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இவரோட லைஃப்ல இருக்கும்போது, இவரோட லைஃப் அவ்ளோ பிரைட்டா இருக்கட்டும். கரண்ட்லி இவரோட டார்க் நைட் ஆஃப் த சோல் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காரு நம்ம சொல்லலாம். ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மேஜர் பிரேக் த்ரூல இவர் கடந்து போயிட்டுருக்காரு நம்ம சொல்லலாம். இவருக்கு அம் மேபி இவருக்கு ஸ்நேகன்னா என்னன்னு தெரியாத ஒரு கேரக்டர். ஸ்நேகம்னா என்ன? லவ்வுனா என்ன? எதுவுமே இவருக்கு தெரியாத ஒரு கேரக்டர். இவருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இவரோட லைஃப்ல ஸ்நேகனா என்ன? கேரிங்னா என்ன? லவ்வுனா என்ன? அன்புனா என்னன்னு இவர் உங்ககிட்ட தான் படிச்சுட்டுண்டு. ஓகே. இப்போ இவர் இப்போ ஆக்சுவலி ஒரு லைஃப்பில் ஒரு லெசன் லேர்ன் பண்ணிகிட்ருக்காரு நம்ம சொல்லலாம். இவரோட லைஃப்பில் ஸ்ட்ரகிள்ஸ் வரக்கூடிய ஒரு டைம்லையாக இருக்கட்டும், இல்லைங்க ஒரு பேடான ஒரு சுச்சுவேஷனில் இருக்க டைமாக இருக்கட்டும், இவர் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, டிஃப்ரென்ஸ் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இவரோட லைஃப்பில் இருக்கும்போது நீங்கள் எத்தனை மாத்திரை இவரை கேர் பண்ணிட்டீங்க, இதே இவரோட லைஃப்பில் இப்போ இவர் ஆத்மார்த்தமாக நம்பக்கூடிய இவங்க எத்தனை மாத்திரை கேர் பண்ணிக்கிட்டாங்க. இவர் ஆக்சுவலி அது ஒரு லெசனாக லேர்ன் பண்ணிகிட்ருக்காரு நம்ம சொல்லலாம். ஓகே. என்னதான் இருந்தாலும் இவர் ஆத்மார்த்தமாக நம்பின எல்லாரும் இவரை முதுகில் அது ஃபேமிலியாகவே இருக்கட்டும். ஏன்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இங்கே நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. மேபி அது மேரேஜான ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா ஒய்ஃபாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்கி ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைங்கி இவரோட ஆப்ஷன்ஸாக இருக்கலாம். ஓகே. ஹாப்பியாக ஒன்றும் கிடையாது. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஹார்ட்டில் ஒரு வால் எடுத்து குத்துற அளவுக்கு ஒரு பெயின் வந்துட்டு உண்டு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனால். ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ உங்களை விட இவங்க ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், தேர்ட் பார்ட்டி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு போயிட்டு உண்டு. பட் அங்கே இவருக்கு ஹாப்பி, ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ப்ராக்டிக்கல் ஆகும். மேபி ஸ்டார்டிங் நான் சொன்ன மாதிரி இவர் ஸ்நேகனை என்ன, ஃபீலிங்ஸ் தான் என்ன, எமோஷன் இவர் ஒன்றும் படிச்சுட்டு இல்லை. பட் இவர் ஒரு வாட்டி இவரோட லைஃப்பில் நீங்கள் கடந்து வந்த பிறகு இவர் ஆக்சுவலி இந்த உலகத்தை திரும்பி பார்க்குறாரு. ஓகே. இல்லை நீங்கள் கொடுத்த ஒரு அன்கண்டிஷன் லவ், ஒரு கேரிங், ஒரு லவ் இவருக்கு இது வரைக்கும் யாரும் கொடுத்துட்டும் இல்லை, இனி யாரும் கொடுக்க போகிறதும் கிடையாது. இப்போ இவர் செப்பரேஷன் இருக்கார் அப்படின்னா இவர் அதை பார்க்குறாரு. என்ன இவங்கள மாதிரி கேர் பண்ணிக்க யாராக இருக்காங்களா, இன்னும் இது வரைக்கும் யாரும் இப்படி கேர் பண்ணிட்டு இல்லையே. மேபி இவர் ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு உண்டா, ஃபேமிலி இருக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி போயிட்டு உண்டா, நீங்கள் கொடுத்த ஒரு கேரிங்காக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், இவருக்கு யாரும் கொடுத்துட்டு இல்லை. ஓகே. ஆக்சுவலி திங்க் பண்ணுறாரு. ஆள் ஆக்சுவலி சைலண்டாக இருக்கார் கரண்ட் சுச்சுவேஷனில். ஆக்சுவலி ஒரு சில விஷயங்கள் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு சில ரியலைசேஷனுக்கு வந்துட்டுருக்காரு நம்ம சொல்லலாம். ஆளுக்கு ஒரு போதும் உங்களை விட்டுட்டு வேறொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணும் ஒரு தாட் இவரோட மைண்டில் கிடையாது. ஏன் அப்படின்னா அது இவருக்கு மனசாட்சி குத்தி கொள்கிற ஒரு சுச்சுவேஷன். இவரை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு இன்னசென்ஸ் ஆகும். இன்னசென்ஸ் மீன்ஸ் நீங்கள் கொடுக்குற ஒரு ஸ்நேகத்தில் ஒரு புள்ளி கூட கலப்படம் இல்லாத ஒரு ஸ்நேகம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இன்னசென்ஸ் நீங்கள் இவர் ஆக்சுவலி திங்க் பண்ண என்னோடய லைஃப்பில் இதே மாதிரி யாருமே உண்மையாக என்கிட்ட இருந்துட்டு இல்லை, தொடர்ந்து சொல்லிட்டும் இல்லை. இதே மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்பில் நீ பார்க்க போகிறதும் கிடையாது, இனி வரப்போகிறதும் கிடையாது. இவருக்கு அது ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் உங்களை மாதிரி ஒரு பர்சனை லைஃப்பில் இக்னோர் பண்ணாலும் சரி, அது உங்களை சீட்டிங் பண்ணாலும் சரி, அந்த ஒரு பெயினுங்கிறது இவரால் ஓவர்டேக் பண்ண முடியாதுன்னு இவருக்கு தெரியும். ஓகே. என் லைஃப்பில் என்ன வேணும்னா இதெல்லாம் உண்மை நினச்சேன்னு எனக்கு எல்லாம் பொய்யாகி போட்டு எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் எனக்காக அவங்க நிற்பாங்க இவங்க நிற்பாங்கன்னு நினச்சேன்னு எல்லாம் போய் யாரும் இல்லை எனக்காக அந்த ஒரு பர்சன் மட்டும்தான் எனக்காக எந்த ஒரு சுச்சுவேஷனையும் வந்து நின்னாங்கன்னு இவருக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துட்டுருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகே. பட் ப்ரேயர் பண்ணுறாங்க. டக்குன்னு இவருக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் விட்டுட்டு ஓடி வந்து உங்ககிட்ட வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகும். ஏன் அப்படின்னா மேபி அது ஃபேமிலியாக இருக்கலாம். ஓகே. ப்ரேயர் பண்ணுறாங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க. மேபி கோயிலாக போகலாம். இவர் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நடக்காது, ஏதாவது ஒரு ஏன்னா இவர் அதுலேயே ஹாப்பி ஒன்றும் கிடையாது. ஹார்ட் பிரேக்கில் தான் அவர் போயிட்டுருக்காரு. ஓகே. ஏதாவது ஒரு மேஜிக்கல் நடக்காதா, ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்குது, எல்லா ப்ராப்ளமும் ஒன்றும் ஷார்ட் அவுட் ஆகாதா. இன்னொரு விஷயத்தில் கரண்ட் இவர் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாரு. ஆக்சுவலி இவர் ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாரு. பயங்கர மெச்சூரிட்டியாக அவங்கள இவர் பார்க்குறாரு. ஓகே. என்ன அப்படியே நான் அவங்களுக்கு நான் ஈக்குவல் கிவ் கொடுக்கல, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. என்ன அவங்க அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. ஒரு போதும் அவங்க என்ன டார்ச்சர் பண்ணலை, நீ கூட வந்து வாழணும்னு புஷ் பண்ணல, என்ன அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. வந்தால் வராட்டா போ. அது இவருக்கு ஒரு பயங்கர மெச்சூரிட்டி அவர் உங்களை பார்க்குறாரு. மேபி நீங்கள் இவரை கால் பண்ணி மெசேஜ் பண்ணி நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இவருக்கு டார்ச்சர்லாம் ஃபீல் ஆகிருக்கும். கரண்ட் சுச்சுவேஷன் அது எதுவுமே நீங்கள் பண்ணலை, ஃப்ரீயாக விட்டுட்டீங்க. இவர் இப்போது நினைக்கிற ஒரு கரெக்ட் இந்த மாதிரி என் லைஃப்பில் யாருமே ஃப்ரீயாக விட்டதில்லை. இவருக்கு இண்டிபெண்ட் உங்ககிட்ட அவருக்கு அது ஃபீல் ஆகிட்டு உண்டு. இண்டிபெண்ட் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஒரு ஃப்ரீடம், ஒரு ஹோம்லி ஃபைம் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு.
ഓക്കെ. സോ അത് ഭയങ്കര മെച്യൂരിറ്റി பார்க்குறேன். கரண்ட்லி உங்களோட வேல்யூ ஒர்த் இவருக்கு മനസ്സിലായിട്ടുണ്ട്. பட் എന്നിരുന്നാലും உங்ககிட்ட வரதுக்கு ஃபியரும் உண்டு. ஓகே. ஏன்னா கரண்ட்லி நீங்கள் சேசிங்க ஸ்டாப் பண்ணிட்டு. ஸோ அதனால் இவருக்கு ஃபியரும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சனோட இன்னர் வாய்ஸ் இவரை பயங்கரமாக கேட் பண்ணுறது நம்ம சொல்லலாம். மேபி நீங்கள் ஸ்டார்டிங்கில் நினச்சிருக்கலாம், எத்தனையோ தூரம் நான் வந்து எஃபோர்ட் கொடுத்தேன் என்னோடய வேல்யூ வர்த்து மனசிலாக்கிறதுக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்போட என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷனை மனசிலாக்கிறதுக்கு எத்தனையோ தூரம் நான் எஃபோர்ட் கொடுத்தேன். கடைசி வரைக்கும் அது அவனுக்கு புரியாமலே போயிடுச்சு. ஸோ அதனால் நான் ஃப்ரீயாக விட்டுட்டுன்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கலாம். டோன்ட் வரி. கரண்ட் மேபி இவர் ப்ராக்டிக்கலாக ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ அதனால தான் உங்களை விட இவருக்கு பெட்டரும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது ஃபேமிலி ஹஸ்பண்ட் பண்ண ஒரு ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களை விட்டு போயிட்டு. கரண்ட்லி இவர் வந்து இவரோட சோல் ஆக்சுவலி மைண்டு சொல்கிற ஒரு கேரக்டராக இருந்தாங்க அப்படின்னா, இப்போ இவர் சோல் சொல்கிற ஒரு கேரக்டர் இவர் கேட்குறாங்க. சோல் மீன்ஸ் நம்மளோட ஹார்ட். இவரோட ஹார்ட் என்ன சொல்லுதோ, இவரோட ஹார்ட் எது இஷ்டப்படுதோ, இவரோட சோல் இவருக்கு மனசிலாக்கி கொடுக்குது. இது உன் லைஃப்பில் எத்தனையோ மாத்திரம் இது ஒரு பர்சன் இம்பார்ட்டன்ட். இவங்க இருக்கும்போது மட்டும்தான் நீ உன் லைஃப்பில் ஹாப்பியாக இருந்தால், ஒரு உன் லைஃப்பில் ப்ரைட்னஸ் இருந்துச்சு. இப்போ இவங்க லைஃப்பில் இல்லைன்னு சொல்லும்போது நீ ஸ்ட்ரெஸ்ஸுலேயும் லைஃப்பில் ஸ்ட்ரகிள்ஸ்லேயும் நீ போயிட்டுருக்கா. ஸோ இது உனக்கான ஒரு பர்சன். போய் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி அவங்க உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ எப்போ போகணும்னு ஒரு ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க. இவரோட சோல் இவருக்கு மனசிலாக்கி கொடுக்குது. ஓகே. இவர் சோல் சொன்னது கரண்ட் சுச்சுவேஷனில் கேட்குறாரு. என்ன தான் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருந்தாலும் இவர் ஷோராக அவங்கள சூஸ் பண்ணுவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இவர் சோல் வந்து மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எத்தனையோ பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கலாம், நெகட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கலாம். மேபி இந்த ஒரு பர்சன் ப்ராக்டிக்கலான ஒரு மைண்ட்னால ஸ்டார்டிங்கில் இவரை நெகட்டிவான விஷயங்களை பிடிச்சி திங்க் பண்ணுற ஒரு கேரக்டர். அந்த கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுறாரு. பாசிட்டிவையும் திங்க் பண்ணுறாரு, நெகட்டிவையும் திங்க் பண்ணுறாரு. இவரோட லைஃப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிப் வரைக்கும் என்ன நடந்துச்சு, என்ன சுச்சுவேஷன் நடந்துச்சு, எங்கே மிஸ்டேக் நடந்துச்சு, மிஸ்டேக் யார் மேலே இருந்துச்சு. ஸோ அது இவரை எல்லாம் மனசிலாக்கி இவரோட சோல் இவருக்கு சொல்லிக் கொடுக்குது. இப்போது உனக்கு இந்த ஒரு போஸ்ட்டுங்கிறது ஆத்மார்த்தமான ஒரு போர்ஷன் ஆகும். இனிமேல் இந்த மாதிரி ஒரு போர்ஷன் உன் லைஃப்பில் வரப்போகிறதும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு போர்ஷன் நீ பார்க்க போகிறதும் கிடையாது. உனக்கானது. கால் பண்ணி மெசேஜ் இவரோட சோல் இவரை ட்ரிகர் பண்ணி தூண்டி விடுதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஷோராக இவர் இந்த ஒரு போர்ஷன் கரண்ட்லி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் ஸ்டக் ஆகி நின்னாலும் தேர்ட் பார்ட்டி கூட ஹாப்பியாக ஒன்றும் இல்லை. ஓகே. நல்ல ப்ரேயராக பண்ணிகிட்ருக்குறது. ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் நடந்து நான் அந்த ஒரு போர்ஷனும் நானும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துடாத நாள் ஆக்சுவலி வெயிட்டாக பண்ணிகிட்ருக்காரு. பேஷன்ஸை கரண்ட்லி நீங்களும் வலியோடு கூடி நீங்களும் பேஷன்ஸை வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஷோராக இவரும் அதே சுச்சுவேஷன் தான் கடந்து போயிட்டுருக்காரு. இவரும் அதே வலியோடு கூடி வெயிட் பண்ணுற ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் நடந்து நானும் அவளும் சேர்ந்துட மாட்டோமா. ஓகே. தென் நமக்கு இங்கே ஆக்ஷன் கார்டு வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக நீங்கள் இருக்கலாம். என்னென்னா இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்காக ஆக்ஷன் எடுப்பார். இது வரைக்கும் உங்களுக்கு ஈக்குவல் கிவ் கொடுத்துட்டு இல்லை, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னா ஷோராக அந்த ஒரு பர்சன் கிட்ட உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பாசிபிள் ஆகும். ஏன்னா இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் மேபி இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் நேரில் வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. இல்லைங்க ஒரு காலோ ஒரு மெசேஜோ இவர்கிட்ட பாசிபிள் ஆகும். 6 ஹவர்ஸ்லேயும் 6 வீக்ஸ்லேயும் 6 டேஸ்லேயும் 6 மந்த்ஸ்லேயும் பாசிபிள் ஆகும். அது அவங்கவுங்க ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி டைம் ஆகும். ஓகே. இவர் ஆக்சுவலாக நினைக்கிறாரு ஒரு நல்ல பர்சனாக சேஞ்ச் ஆகி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த நெகட்டிவான சுச்சுவேஷனில் இக்னோர் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் புதுசாக ஸ்டார்ட் ஆகணும். அது ஒரு எந்த ஒரு நெகட்டிவும் இல்லாமல் மனசுக்குள்ளே எந்த ஒரு பாரமும் இல்லாமல் எல்லாம் புதுசாக ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறாரு. மேபி இவர் மெடிடேஷன் எதாவது பண்ணலாம், இல்லைங்க நீங்கள் ஏதாவது மெடிடேஷன் பண்ணலாம். தென் என்ன இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் நமக்கு வரப்போகுது. ஏன்னா நமக்கு சன் கார்டு வந்துட்டு ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகும், ரீயூனியன் பாசிபிள் ஆகும். இது வரைக்கும் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இது வரைக்கும் கொடுத்துட்டு அப்படின்னா ஷோர் அந்த ஒரு போஸ்டர் கிடையாது உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கிடைக்கும். அது நான் சொல்லக்கூடிய ஒரு வைப்ரேஷன் நிற்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். சும்மா சேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், எப்போ வருவான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகாது. ஓகே. ஏன்னா நமக்கு இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் நெகட்டிவான சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் நியர் ஃப்யூச்சர் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அவுட்கம் இந்த ரிலேஷன்ஷிப் கொடுக்கும். மேபி இது ட்வின் ஃப்ளேம்ஸாக இருக்கலாம். ஓகே. பட் கரண்ட்லி இவர் எல்லா விஷயத்தையும் ஹைடிங் ஆகும். இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன் இவர் எதுவும் ஷேர் பண்ணலை. காரணம் என்னென்னா ஷேர் பண்ணுற ரீதியில் இவருக்கு லைஃப் இல்லை. ஓகே. ஸ்ட்ரெஸ்ஸும் ஒவ்வொரு லைஃப்பில் மேஜர் பிரேக் த்ரூ நடந்துகிட்ருக்கு, நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸ்லையும் இவர் மனசிலாக்குறாரு. ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸ்லையும் நீங்கள் எப்படி கூட வந்து நின்றீங்க, இப்போ தேர்ட் பார்ட்டி எப்படி கூட வந்து நிற்குது இல்லைங்க, அது இவர் மனசிலாக்கிட்டுருக்காரு.
ஓகே. ஸோ என்னன்னா நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பாசிட்டிவான ஒரு ஹாப்பினஸ் உண்டு. ஆக்ஷன் இவர்கிட்டேருந்து ஒரு ஆக்ஷன் உங்களுக்கு பாசிபிள் ஆகும். ரொம்பவே பாசிட்டிவான ஒரு ரீடிங்காகவும் கிளைம் பண்ணுங்க. ஓகே. தென் நமக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட்னா ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 777 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 777 கண்டினியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். மேபி ஒரு சிலவங்களுக்கு 22 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 33 ஏஜ் இருக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு 42 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 26 ஏஜ் இருக்கலாம். ஓகே. தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான டேட் பார்க்கலாம். 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 18 important, okay, 18 important, 19 important, okay. Then important ஆன month பார்க்கலாம். February important, March important, April important, May important, June important, July important, September important, November important, okay. ஸோ இந்த மந்தில் உங்களுக்கோ அவங்களுக்கோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ இல்லைங்க ப்ரீசியஸான மூமெண்ட் தான் நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கரெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.